அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. இந்த தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சற்று முன்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வருட கணக்காக இந்த வேலை வாய்ப்புக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த அங்கன்வாடி வேலை மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா ரெக்ரூட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஆனா இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2-3 வருஷமா எந்த விதமான அப்டேட்டுமே கிடையாது, எந்த விதமான நோட்டிபிகேஷனுமே கிடையாதுங்க. ஸோ இப்போதான் 2025ல இருந்து நமக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை மற்றும் சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்குறாங்க, இந்த காலி பணியிடங்கள் என்னென்ன போஸ்டிங்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்திருக்குது. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம செக் பண்றது, அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பு டோட்டலா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சரிங்களா, டோட்டலா நமக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அதை பத்தின தகவல் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்கிறாங்க அதை பத்தின முழுமையான தகவல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றது ஆன்லைன்ல அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணணுமா, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க சேலரி இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்க எவ்வளவு கிடைக்க போகிறது, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க யாருக்கெல்லாம் இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்க போறாங்க, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல தான் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல ஏதாவது எக்ஸாம் இருக்குமா, இன்டர்வியூ இருக்குமா, இல்லை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன்ல நிறைய மாற்றங்கள் இருக்குமா, ஸோ எப்படி நம்ம ஈஸியா இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்பெல்லாம் வாங்குறது, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்குது சரிங்களா. ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கிருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன், ஸோ இதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த வேகன்சி வந்திருக்குதா, இல்லை பார்த்தீங்கன்னாக்க ஆல் ஓவர் ஸ்டேட் ஃபுல்லாக இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை பற்றின அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ இதை பற்றின முழு தகவல். அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னாக்க சிறு சிறு மாற்றங்கள் செஞ்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா முக்கியமா இந்த அங்கன்வாடி சத்துணவுத்துறை வேலைக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு வழியா அதற்கான நோட்டிபிகேஷனும் வந்தாச்சு, அதற்கான அப்டேட்டுமே கொடுத்தாச்சு, அப்ளை பண்றதுக்கான டேட்டுமே கொடுத்தாச்சுங்க ஓகேங்களா. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப லிமிட்டடான டைம் தான் அப்ளை பண்றதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால சீக்கிரமா அப்ளை பண்ணிக்க பாருங்க. ஸோ இதுக்கான முழு அப்டேட்லாம் தொடர்ச்சியா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஆனா அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சரிங்களா. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இங்க பாருங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் வேகன்சி டீடைல்ஸ் பார்க்க போறோம். சேலரி டீடைல்ஸ், செலக்ஷன் ப்ராசஸ், இதில் எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த தமிழ்நாடு இன்டிகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் அங்கிறது தான் ICDS, அங்கிறது தான் அஃபிஷியலா இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஓவர்வியூ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஆர்கனைசேஷன் நேம், எந்த வேலைக்காக எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
தமிழ்நாடு அங்கன்வாடி துறையிலிருந்து தான் நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? அடுத்ததா நோட்டிபிகேஷன் நம்பர் டு பி அனௌன்ஸ்டு. அதாவது பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளை பண்றது லிங்க்குமே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா போஸ்ட் நேம். என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படிலாம் நம்ம அப்ளை பண்றது, இதற்கான முழு அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அங்கன்வாடி மினி ஒர்க்கர், ஓகேங்களா? ஸோ அந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு என்னென்ன படிச்சிருக்கணும், என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், இந்த ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். எந்த விதமான பார்ட் டைம் ஜாப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப் கிடையாதுங்க. இது வந்து முழுக்க முழுக்க அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு துறை தான். ஸோ கண்டிப்பா இது வந்து முழுக்க முழுக்க முழு நேர வேலை தான். ஸோ நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா நமக்கு 7783 வேகன்சி, கிட்டத்தட்ட நமக்கு வந்து 8000 பிளஸ் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், அதாவது எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரே நபர் 3 போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நபர் ஒரு போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி வேணா நீங்க உங்க விருப்பம் தான். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணும்னாலும் போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஒர்க் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா செலக்ஷன் ப்ராசஸ் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. சரிங்களா? டைரக்டா உங்க மார்க்கை வச்சு மட்டுமே உங்களை மெரிட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் நடக்கும். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் முடிச்சுட்டு உங்களை டைரக்டா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் கொடுத்துருவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க டைரக்டா உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன்ல மட்டும் தான் நீங்க பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட்டும் எண்ட் டேட்டும் பாத்தீங்கன்னா எப்போ ஏது என்ற தெளிவா கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம், ஓகேங்களா, எப்போ இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மார்ச் வந்து 25ஆம் தேதியில இருந்து, ஓகேங்களா, மார்ச் 25ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 15 20ஆம் தேதி வரைக்கும் கூட இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான அப்டேட் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே பார்த்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட 7783 வேகன்சி அஃபிஷியலாவே கிடைச்சிருக்குது. அதுல ஒவ்வொரு போஸ்டிங்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குதுன்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ அதுல என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 விதமான போஸ்டிங்ல அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 3886 வேகன்சியும், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 305 வேகன்சியும், அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 3592 வேகன்சியும் அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் இதற்கான சம்பளம். இந்த 3 விதமான போஸ்டிங்கும் எவ்வளவு சம்பளம்லாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. போஸ்டோட நேம், ஓகேங்களா, அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பர் மந்த் சேலரி 7700 இருந்து ஸ்டார்ட் ஆகி 24,200 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் பொறுத்த வரைக்கும் 5700 இருந்து 18,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததான் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 4100 இருந்து ஸ்டார்ட் ஆகி 12,500 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு என்னென்னலாம் படிச்சிருக்குன்றத அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கன்வாடி வேலைக்கு அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மினிமம் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க மினிமம் வந்து 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், +2, அதாவது 10th +2 படிச்சிருந்தீங்கன்னாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மினிமம் நீங்க 12வது படிச்சிருக்கணுன்றத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு மினிமம் நீங்க 10வது படிச்சு பாஸ் பண்ணியிருந்தா கூட போதுமானதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மேல வந்து டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜின்னு சொல்லி எது முடிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் தான். சரிங்களா? அடுத்ததா ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா இதோட என்னோட சஜஷன் படி பெண்கள் அப்ளை பண்றது ரொம்ப மஸ்ட். ஏன்னா பெண்களுக்கு தான் அதிகப்படியான முன்னுரிமையும் கொடுப்பாங்க. சரிங்களா?
ஸோ அடுத்ததான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். ஓகேங்களா? இன்டர்வியூ மீன்ஸ் அதாவது வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ எந்த விதமான எக்ஸாம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே கிடையாதுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துட்டு ஸோ நீங்கள் எலிஜிபிளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் மிஸ்டேக் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்ததான் வந்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ரிவ்யூ எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணது அப்ளை பண்ணது எல்லாமே கரெக்டாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது. அதே மாதிரி அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் அதாவது 25 மார்ச் 25 வரையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது ஏப்ரல் வரைக்கும் இதற்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஸோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் முக்கியமான வீடியோலாம் தொடர்ச்சியாக பாருங்க. தேங்க்யூ, வெல்கம்.